ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேராலேருந்து ஈகோ டிரைவ் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிற வழியை தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க ரெடியாக இருங்க. இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ரூம் வந்து ஊட்டியில் இருக்கிற ட்ரீம்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் பின்னாடி தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து போக போகிறோம். லைக் இங்கேருந்து மெட்ரோவுக்கு போக போகிறோம். மெட்ரோவுக்கு போகிறதுக்கு ஆர்டிஏ பஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ துபாய் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ராவல் கொஞ்சம் ஈஸி தான். அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிஏ பஸ்லேருந்து யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆன்பாசி மெட்ரோ ஸ்டேஷன், அங்கேருந்து ஈகோ டிரைவ் பஸ்ஸில் போக போகிறோம். ஈகோ டிரைவோட கம்பெனி பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு ஈஸியாகவும் கரெக்டான டைமுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் கூட. பட்ஜெட்லேயும் போயிடலாம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாப் கிட்டே நெருங்கிட்டோம். இங்கே பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏசி பஸ் ஸ்டாப்பாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போது இங்கே போய் பார்த்தோம்னாக்கா உள்ள பஸ் டைமிங் என்னன்னு இருக்கும். திறந்து காமிக்கிற கதவை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இதில் பஸ் டைமிங் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம வர பஸ்ஸு வரப்போகுது, கொஞ்சம் நிமிஷம்தான் இருக்குது, வந்துடும். அது வரைக்கும் இந்த பக்கத்தில் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு நோல் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த நோல் கார்டை இதில் தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இதிலே ரீசார்ஜ் பண்ணலாம், நம்ம மொபைல்லேயும் ரீசார்ஜ் பண்ணலாம், மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ரீசார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே மொபைலில் தான் பண்ணுவேன், அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம போகிற பஸ் வந்துடுச்சு. இங்கே பஸ்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடும். மேக்ஸிமம் சில டைம் டிராஃபிக் நல்லா டிலே ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்துடும். இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸோ அந்த பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த டோர் ஓப்பன் ஆகும். உள்ளே போய்ட்டு நான் நோல் கார்டு சொன்னேன் இல்லையா, அதை டேப் பண்ணிடலாம். டேப் பண்ணாக்கா செக்இன் ஆகிடும். செக்இன் ஆனோடனே நமக்கு சீட் இருக்கு, உட்காந்தாச்சு. நமக்கு சீட் கிடச்சிருச்சு, உட்காந்தாச்சு. இதான் நோல் கார்டோட டிசைன். ஓகே, இங்கேயும் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த ஸ்டாப்புக்கு வரையும் ட்ராவல் பண்ணலாங்கிறத அதில் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாப் வரையும் போகலாங்கிறது பார்த்துக்கலாம், வழியிற ஸ்டாப்பை பார்த்துக்கலாம். நல்ல சம்மர், நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வெயில் கூட இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். பார்த்திங்கனாக்கா நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கார்டு பஞ்சு வச்சு செக் அவுட் ஆகிக்கலாம். ஓகே, இதில் பேலன்ஸ் பார்த்திங்கனாக்கா 12 ரூபா இருக்குது. டோட்டல் 15 ரூபா இருந்துச்சு, இப்போ 3 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக வர விசிட்டர்ஸ்க்கெல்லாம் சில பேருக்கு தெரியாது. இதில் என்னன்னாக்கா, நம்ம ஒன் டைம் பஞ்ச் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு, இப்போ பஸ்ஸில் போயிருந்தேண்ணே, இப்போ நான் பஸ்ஸில் பஞ்ச் பண்ணேன்னா, நான் பஸ்ஸில் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மெட்ரோ ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி முடிகிற வரைக்கும் டோட்டல் காஸ்ட் என்னமோ அது ஒரு டைம் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து இறங்குறப்போ ஒரு டைமு, இல்லை மெட்ரோவில் போய் திரும்பி பஞ்சின் வச்சுட்டு திரும்பி பஞ்ச் அவுட் பண்ணுறப்ப இன்னொரு டைம் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க, ஒரே டைம் தான் எடுப்பாங்க. இது ஒரு துபாயில் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ இது எனக்கு நிறைய தடவை யூஸ் ஆகிருக்கு. அதேமாரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே இங்கே ஏசி எல்லா ட்ரான்ஸ்போர்ட்லேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
ஆனில் தான் இருக்கும். நல்ல கூலிங்கில் இருக்கும். இந்த என்ன வெதர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கூலிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் துபாயில் இருக்கவங்களுக்கு. பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு. இதுதான் டேரா சிட்டி சென்டர். டேரா சிட்டி சென்டர் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நம்ம இருக்கோம் இப்போது. இப்போ வாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பெரும்பாலும் அண்டர் கிரவுண்டில் இருக்காது. சில மெயினான இடத்துல மட்டும்தான் அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துக்கு மெட்ரோவோ தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த இடத்துல டிராஃபிக் கண்ட்ரோலும் அதிகமாக இருக்கும். டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டேரா பொறுத்தவரையும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், டேரா ஒரு பயங்கர ரஷ்ஷான ஒரு ஏரியா துபாயில். ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஏரியாவில் அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இறங்கி வந்தாச்சு எஸ்கலேட்டர் இறங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பஸ்ஸில் பஞ்ச் வச்சோம்ல, அதேமாரி மெட்ரோ ஸ்டேஷன் உள்ள மெட்ரோவுக்கு போகிறதுக்கு திரும்பி நூல் கார்டு வச்சு பஞ்ச் வச்சுக்கலாம். ஓகே, என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனாலும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஏர்போர்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம ஊரில் ஏர்போர்ட்லாம், சென்னை ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்லாம் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எல்லா மெட்ரோலையும் இது ஒரு மேப் ஒன்று வச்சுருப்பாங்க, ரோட் மேப்பு. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகணும், ஆக்சுவலாக 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். சில மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம துபாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெட்ரோ ஸ்டேஷனில் நினைக்கிறேன். 3 மெட்ரோ ஸ்டேஷனில் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அது வந்து இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிறது பிளாட்ஃபார்ம் 2. இதுலேருந்து நம்ம மெட்ரோ பிடிக்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த தெரியுதுங்க இல்லையா, ஸ்டாண்ட் ரைட், அப்புறம் இன்னொரு பக்கம் வாக் லெஃப்ட்ன்னு இருக்கும். இது என்னன்னாக்கா எஸ்கலேட்டருக்கு. சும்மா எஸ்கலேட்டரில் நம்ம நின்றுட்டும் போவோம், இல்லாட்டி இதுமாரி நடந்தும் போவோம். நின்றுட்டு போகிறவங்களுக்கு ரைட் சைடில் நின்றுட்டு போகணும், நடக்கிறவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வழி கொடுக்கணும். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஒரு ரூல் கூட சொல்லலாம். இதுதான் இங்கே உள்ள பீப்புளும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெட்ரோ கிட்ட வந்தாச்சு. நம்ம நேரம் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. இன்றைக்கி மெட்ரோக்குள்ளே வந்தாச்சு. பெருசாக ரஷ் ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. உள்ள ஏசியும் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுருக்காங்க. ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே, நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நம்மளும் உட்காந்தாச்சு. ஸோ இங்கேருந்து எப்படி ஒரு ½ கிட்ட ட்ராவல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்குள்ளேயும் ஒரு ரூட் மேப் இருக்கும், அதையும் காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ வந்து அந்த ஸ்டாப் போகும். வெளியே நம்ம மேப் பார்த்தோம்ல மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே, அதேமாரி மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயும் மேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே க்ரீன் லைன், ரெட் லைன் 2 லைன் இருக்குது. அது சில ஏரியாவில் க்ரீன் லைன் மட்டும் போகும், சில ஏரியாவில் ரெட் லைன் போகும், சில ஏரியாவில் ட்ராம் போகும். ஸோ அதுக்கான மேப் தான் இது. ஒரு ஜோன் விட்டு இன்னொரு ஜோன் மாறினாக்கா இங்கே ஒரு 6 ஜோன் இருக்குது. மெட்ரோக்குள்ளேயே ஒரு 6 ஜோன் பிரித்து வச்சுருப்பாங்க மெட்ரோ மேப்பில். இந்த 6 ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோனுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க. எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு 3rd நம்பர் ஜோனில் இருக்கீங்க. 3rd நம்பர் ஜோனுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா 3 dirhams கட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜோன் விட்டு ஜோன் மாறினீங்கனாக்கா, எக்ஸாம்பிள் இப்போ 3லேருந்து 3rd ஜோன்லேருந்து 4th ஜோன் நீங்கள் மாறினா கூட 5 dirhams கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எங்கே போனாலும் 2 ஜோனை தாண்டதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஜோன் யூஸ் பண்ணாலும் அதுக்கு 750 கட் பண்ணிப்பாங்க. நீங்கள் லைக் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும், இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கூட போய்க்கலாம். அது சார்ஜ் வந்து 750 தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம ஏறணும்ல, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் இருக்கோம். இதோட ஸ்டாப் பேர் வந்து ரிகா, அல் ரிகான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் தான் இங்கே
ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஷன் யூனியன் ஸ்டேஷனு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, யூனியன் ஸ்டேஷன் ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் தான். அதுக்கு ஒரு 4 எக்ஸிட் இருக்கும், 4 என்ட்ரன்ஸ் இருக்கும், 4 இடத்துலேருந்து மெட்ரோ வரும் போகும். ஸோ இது ஒரு இன்டர்சேஞ்சிங்னால நிறைய பீப்புள் என்ட்ரு ஆவாங்க, நிறைய பீப்புள் எக்ஸிட் ஆவாங்க வேறு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக, வேறு மெட்ரோ பிடிக்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் யூனியன் மெட்ரோ. இன்றைக்கி இங்கேயுமே அவ்வளோவா ரஷ் இல்லை. நார்மலாக ஒரு ஈவினிங் டயத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் போகிற டயத்துலேயோ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் என்ட்ரு ஆகிறதும் எக்ஸிட் ஆகிறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் நம்ம அதுக்கு முன்னாடி ஏறினவங்களாம் சீட்டே பிடிப்பாங்க. இந்த ஸ்டேஷன் வரப்போ தான் சீட்டே அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். ஸோ நம்ம யூனியன்லேருந்து தாண்டிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம அண்டர்கிரவுண்டில் இருந்தோம், இப்போ தான் வெளியே வரோம். வெளியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வெளியே வர மொதல் ஸ்டாப்பு ஏடிசிபி ஸ்டாப்பு, கராமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமே ஃபுல்லாக பில்டிங்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் துபாயோட ஃப்ரேம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, துபாய் ஃப்ரேம். ஸோ இது ஒரு பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இது நிறைய டூரிஸ்ட்டுங்க இதுக்காகவே வருவாங்க, இந்த ஃப்ரேம்காகவே. மெயினாக இந்த நேவியர் டைம்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க துபாய் கவர்மெண்ட் சைட்லேருந்துலேருந்து. ஸோ அதுக்கான உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 dirhams நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ள 2 பக்கம் லிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் இதே சேனலில். ஸோ ஏடிசிபி ஸ்டாப் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒன்றும் ஏடிசிபின்னா என்னன்னு சில பேருக்கு தோணும், இல்லை பெரும்பாலும் தோணும். ஏடிசிபிக்கு மீனிங் என்னன்னு தோணும். ஏடிசிபின்னு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு மெயினான பேங்க்கு ஏடிசிபி, அபுதாபி கமர்ஷியல் பேங்க்கு. அபுதாபி எமிரேட்ஸோட பேங்க் இது. ஒரு பெரும்பாலானோர் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேங்க்கை. ஸோ நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான பேங்க்கு. ஸோ அதுக்காகவே இந்த மெட்ரோ ஸ்டாப்புக்கு பேர் ஏடிசிபின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரேம் கிட்ட போய் பார்த்தாக்கா அங்கேருந்து நிறையா வியூ சூப்பராக தெரியும். ஆக்சுவலாக இது 2ஆக பிரித்து வச்சுருக்காங்கிறாங்க நம்ம ஃப்ரேமையே. என்னன்னாக்கா ஒரு பக்கம் அந்த ஃப்ரேம் மேலே நின்று பார்த்தாக்கா துபாயோட பழைய இடமும், இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா துபாயோட புதுசாக டெவலப்பாக இருக்க இடமும் தெரியுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹச் பில்டிங்கும் மெயினான இங்கே ஒரு பெரிய லேண்ட்மார்க். இங்கே ஷேக் ஹம்தான் பில்டிங். இது ஷேக் ஹம்தானோட ப்ராப்பர்ட்டி தான் இது. இதுவும் பிரம்மாண்டமான ஒரு இடம் இது. இதில் நிறைய ஆஃபீஸஸ், ரெசிடென்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போனாக்கா கண்டிப்பாக வ்ளாக் எடுத்து போடலாம், ஓடுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃப்யூச்சர் ஆஃப் தி மியூசியம். இது ஒரு பெரிய லேண்ட்மார்க்னே சொல்லலாம், பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் எப்படிலாம் இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்து நம்மளோட துபாயோட ஐடென்டிட்டி புர்ஜ் கலிஃபா. இப்போ வரைக்கும் இதுதான் இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங்காக இருக்குது. இதுக்குன்னு வர கூட்டம் இப்போது வந்துட்டு தான் இருக்குது. நானும் டெய்லியுமே இதை பார்த்து தான் போயிட்டுருக்கேன். டெய்லி பார்த்தாலும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது அதை பார்க்கணுன்னு தான் தோணுது. நாளைக்கு ட்ராவல் பண்ணாலும் அதை பார்க்கணுன்னு தான் தோணும். ஏன்னா இதோட அழகு அப்படி, இதோட ஆர்கிடெக்சர் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லா பீப்புளேருந்தும்
எங்கே நம்ம ஒரு தூரத்தில் ட்ராவல் பண்ணாலும் இந்த புர்ஜ் கலிஃபா மட்டும் தனியாக தெரியும். அதை சுற்றி இருக்க எந்த பில்டிங்கும் தெரியாது. இப்போ தெரியுது, ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா புர்ஜ் கலிஃபா மட்டும்தான் தெரியும், சுற்றி இருக்க எந்த பில்டிங்குமே தெரியாது. ஒரு பெரிய ஐடென்டிட்டி துபாய்க்கு இது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறங்க போகிற இடம் வந்துருச்சு. ஆன் பேசிவ். நடுவில் நிறைய ஸ்டேஷன் நான் வீடியோ எடுக்கலை, உள்ள சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் நிறையா எடுக்க போகிறதுனால அடுத்த இடையில வர ஸ்டாப்ஸ்லாம் எடுக்க முடில. இப்போ வந்தாச்சு, ஆன் பேசிவ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மெட்ரோ வந்து இறங்க போகிறோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோனாக்கா, இங்கேருந்து ஈக்கோ நான் சொன்னேன் இல்லையா, டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்கோ பஸ் இங்கேருந்து நமக்கு பிக்கப் இருக்குது. பிக்கப் நம்ம நேராலேருந்தும் இருக்குது, ஆனால் டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எனக்கு இந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நிறையா பேர் இந்த இடத்துக்காக வருவாங்க, இந்த ஈக்கோ டிரைவிங்காக போகிறதுக்காகவே இந்த ஸ்டாப்பில் வந்து இறங்குவாங்க. ஈக்கோ டிரைவ் இங்கே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைசன்ஸுங்க இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு செகண்ட் டிகிரின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பெரும்பாலான கம்பெனியில் லைசன்ஸ் கேட்குறாங்க இப்போது. ஸோ அன்பர்சிவ் மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம கிராசிங் பிரிட்ஜ் தாண்டி அந்த பக்கம் போகணும். நம்ம அங்கே இருந்தால் அதுதான் நமக்கு பஸ் ஸ்டாப்பு. நம்ம ஈக்கோக்கான பஸ் ஸ்டாப்பும் அதுதான், ஆர்டிஏ பஸ் ஸ்டாப்பும் அங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக துபாயோட மெட்ரோ ஓவராலாக நான் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் எப்படி போகணுமோ அந்த மாதிரி தான். நம்ம ஊரில் ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரெயினில் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நான் சொல்லணுன்னாக்கா. அது மட்டும் இல்லாமல் துபாய் மெட்ரோ பொறுத்தளவுக்கு நம்ம ஊரில் வெளியூருக்கு பஸ்ஸில் எதாவது போகணுன்னாக்கா, இல்லை பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ எதாவது போகிறப்போ ஸ்ட்ரேஞ்சர் பேசுவாங்கள்ல, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம பேசுவோம், நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்கன்னு சும்மா பேசுவோம். அந்தமாரி இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணுறேன்னா பக்கத்தில் ஒரு இந்தியனாகவும் இருக்கலாம், பக்கத்தில் ஒரு பிலிப்பீன்ஸ் இருப்பாங்க, ஒரு பாகிஸ்தான் இருப்பாங்க, பாகிஸ்தானி இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட பேசுகிறப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ அவங்க கண்ட்ரி பற்றி சொல்லுவாங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, ஒரு விசிட்டில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. வெளியே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம மேக்ஸிமம் கார் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. காரோட மெட்ரோ ஆக்சஸ் தான் நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக ஒரு இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அந்த டிராஃபிக் டென்ஷன் இருக்காது. ஸோ ஈஸியாக ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி இந்த மெட்ரோ தான். ஃபுல்லாகவே ஏசி தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு வேர்ல்டுலேயே ஒரு டைம் இருந்தாக்கா இங்கே கூட நின்று லாங் இந்த மெட்ரோ நம்ம துபாய் மெட்ரோ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் ட்ராவல் பண்ண அளவுக்கு பார்த்தாக்கா இது ரொம்பவே ஒரு லென்த்தான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான். அதே போல் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல பார்த்தாக்கா ரொம்பவே லென்த்து. ஸோ மேக்ஸிமம் துபாய் இதிலே கவர் பண்ணிடலாம். நீங்கள் விசிட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, விசிட்டில் வேலை தேட வந்தாலும் சரி, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இங்கே வேலை தேடிட்டு இருக்கும் போதும் துபாயில் வேலை தேடிட்டு இருக்கப்போ எனக்கு மெட்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அன்பேசிவ் XC2 கிட்டே போயிட்டோம்.
ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் கூட ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாச்சு மெட்ரோங்கிறதுனால. ஸோ மணியை பார்த்திங்கன்னா இப்போது 10:55 தான் ஆகப்போகுது. நமக்கு பஸ்ஸு 11:30 தான், ஈக்கோ பஸ்ஸு. அது வரையும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். அதே போல் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எங்கே பார்த்தாலும் சரி சின்ன சின்ன ஷாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் பக்கத்தில் நியர்பையில் எதுவுமே சாப்பிட எதுவுமே கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் சின்ன சின்ன பேக்கரி ஸ்நாக்ஸ் கிடைக்கிற மாதிரி ஷாப்ஸ் தான் இங்கே நிறையாவே இருக்கும். என்ன கேட்டால் நான் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இங்கே காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். வெளியே விற்கிற அதே பொருள் தான் இங்கே இருக்கும், ஆனால் காஸ்ட் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் ஒரு ரேட்டு, வெளியே ஒரு ரேட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டைம் 11:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸிட் வழியாக தான் நம்ம வெளியே வரணும் ஈக்கோ பஸ் நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் அன்பசிவில் கவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அன்பசி ஸ்டேஷனில் மேக்ஸிமம் இந்த டைமில் வந்து இருக்கிற கூட்டம் ஃபுல்லாக ஈக்கோ பஸ்க்காக வெயிட் பண்ணுற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே மெட்ரோலேருந்து தான் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. எல்லாருமே ஈக்கோ டிரைவ் பஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸும் நமக்கு வந்துடுச்சு. மேக்ஸிமம் இந்த ஏரியாவிலேருந்து ஈக்கோ டிரைவ் ஹெட் ஆஃபீஸ் போகிறதுக்கு 2 பஸ் விடுவாங்க வழக்கமாக. இன்றைக்கி எத்தனை பஸ் விட்றாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு பஸ் பத்தாது, 2 பஸ் தான் விட்ருக்காங்க. நம்ம 2வது பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். ஸோ இப்போ பஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3rd பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போது அதிகமாக இங்கேருந்து ஒரு 40 to 50 minutes ஆகும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஈக்கோ டிரைவோட ஹெட் ஆஃபீஸ், DICயில் லொக்கேட் ஆகிருக்கு, துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில். இங்கே வந்து ஃப்ரண்ட் ரிசப்ஷன் கிட்டேயே ஒரு பாதி கார் பார்த்திங்கன்னா டிசைனுக்காக வச்சுருப்பாங்க, சும்மா ஒரு பார்வைக்காக. இங்கே சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, இதை நான் மெயினாக ஷூட் பண்ணதுக்கான காரணம், நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி டவுட் இருக்கும். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணணும், RTIலேருந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஈக்கோ டிரைவில் ஜாயின் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைக் 150 to 200 அது போல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி நான் போட்டிருக்கிறது பேக்கேஜ் போட்டிருக்கேன். டோட்டலாக எனக்கு 7500 கிட்ட வந்துடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் எத்தனை தடவை ஃபைல் ஆனாலும் சரி, எத்தனை அட்டெம்ப்ட் அடித்தாலும் சரி, அது உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃப்ரீயாக திரும்ப நீங்கள் கிளாஸ் புக் பண்ணி அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். எல்லாமே ஃபைனல் லைசன்ஸ் இஷ்யூன்ஸ் வரையும் ஃப்ரீ தான், ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் ஃப்ரீ தான். இதில் நீங்கள் எக்ஸ்க்ளூடாக என்ன ஆகுனாக்கா ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ டெஸ்ட்டுக்கு ஒரு 130-140 போல் வரும். அது மட்டும் நீங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் RTO ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. மெயினாக இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், இங்கே விசிட் விசாவில் வந்து நம்ம லைசன்ஸ் ஓப்பன் பண்ணலாமா, லைசன்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு. விசிட் விசாவில் இருக்கவங்களால எடுக்க முடியாது, கண்டிப்பாக எமிரேட்ஸ் ஐடி வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரி ட்ரைனிங். ஸோ ஒரு தியரிக்கு நீங்கள் என்னோடய ஈக்கோ டிரைவில் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, எனக்கு ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுனாக்கா, நம்ம ஈக்கோ டிரைவோட ஆப் இருக்கும், அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம தியரி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். தியரி படிச்சுட்டு அதிலே கற்றுக்கலாம். தியரி படித்த பின்னே நீங்கள் வந்து அதிலே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்லேயே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்பில் ஐ திங்க் 90 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 90 கொஸ்டின்ஸில் 80க்கு மேலே நீங்கள் 80 or 70 above நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் RTO எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இல்லை சம்திங் க்ரைட்டீரியா இப்போது வந்து 90க்கு சம்திங் 80+ இருக்கணும். ஸோ அதுமாரி அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் 80+ பாஸ் ஆனது 80+ நீங்கள் மார்க் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிரான்ச்சில் போய் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எழுதுனதுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட்டு. ஸ்டெப் 2 அதில் இருக்குதுங்களா, அதுதான் மார்க் டெஸ்ட்டு. நீங்கள் நம்ம பிரான்ச் சைட்லேருந்து வைக்கிறது, நம்ம RTI இல்லாமல் நம்ம ஈக்கோ டிரைவ் சைட்லேருந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சில் போய் சொன்னீங்கன்னாக்கா RTI தியரி டெஸ்ட் புக் பண்ணி தருவாங்க. அதில் 40க்கு 30க்கு மேலே இருக்கணும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. 30 கீழே இருந்தீங்கன்னாக்கா இந்த அன்லிமிட்டெட் பேக்கேஜில் நீங்கள் திரும்ப
டெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக. நீங்கள் எத்தனை தடவை அட்டம்ப்ட்லாம் அடிச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஈகோ சைட்லேருந்து கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டஃப்பான கொஷின் கேட்டு. ஆர்டிஎஸ் சைட்லேருந்து வரதுலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப பெருசான லென்த்தெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா ஆர்டிஏ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கார் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் இந்தியா லைசன்ஸ் வச்சுருந்தீங்கனாக்கா டோட்டலாக உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்தியா லைசன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா 20 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இதில் 1 ஹவர் மட்டும் நைட் ட்ரைனிங் இருக்கும். மிச்சம் எல்லாமே எனக்கு ஒரு லைசன்ஸ் இருந்ததுனால எனக்கு 6 ஹவர்ஸ் தான் கிளாஸ் இருந்துச்சு. 5 ஹவர்ஸ் மார்னிங் கிளாஸும் 1 ஹவர் நைட் கிளாஸும் இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்மார்ட் யார்டு அசஸ்மெண்ட், அதாவது பார்க்கிங் அசஸ்மெண்ட் இருக்கும். பார்க்கிங் அசஸ்மெண்ட்டு நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ 4 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 ஹவர்ஸ் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். அதாவது பெர் டேக்கு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். 2 ஹவர்ஸ் வரையும் புக் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் புக் பண்ண முடியாது. டோட்டல் 4 ஹவர்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்னலாக ஸ்கூல் சைட்லேருந்து பார்க்கிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் பார்க்கிங்கில் உங்களுக்கு 5 டைப்பான பார்க்கிங் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று எமர்ஜென்சி பிரேக், செகண்டு ஸ்லோப் பார்க்கிங் இருக்கும், தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் பார்க்கிங், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பேரலல் பார்க்கிங் இருக்கும், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னாக்கா கேரேஜ் பார்க்கிங் இருக்கும். 5 பார்க்கிங்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 2 தடவை ட்ரை பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் நிறைய பேருக்கு அவுட் ஆகிடும் தான், செகண்ட் டைம் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 5 நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்டிஏ ஸ்மார்ட் யார்ட் டெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்களா, இதே இது தான் நீங்கள் திரும்பி ஆர்டிஏக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ அதே டெஸ்ட்டு அதேமாரி வைப்பாங்க, அதேமாரி டைம் கொடுப்பாங்க. நீங்கள் முடிச்சிட்டிங்கனாக்கா ஆர்டிஏ ஸ்மார்ட் யார்ட்டில் பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ட்ரைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைனல் ஆர்டிஏ டெஸ்ட் இருக்குங்களே, லாஸ்ட்டு ஆர்டிஏ டெஸ்ட்டு. டோட்டல் 3 ஆர்டிஏ டெஸ்ட் தான் இருக்கும். ஒன்று தியரிக்கு வைப்பாங்க, இன்னொன்று பார்க்கிங் வைப்பாங்க, இன்னொன்று ஃபைனல் ரோட் டெஸ்ட்டுக்குள்ள ஆர்டிஏ டெஸ்ட் இருக்கும். இதில் 2 நம்ம சொல்லிட்டோம். இப்போ தேர்டு ஆர்டிஏ ரோட் டெஸ்ட்டு. இதுக்கு இண்டிபெண்டன்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ட்ரைனிங் மீன்ஸ் நீங்கள் உங்களை மெயினான ரோட்டில் வச்சுட்டு போயிட்டு உங்களை இண்டிபெண்ட்டாக ஓட்ட சொல்லுவாங்க. நீங்களாக உங்களை ஓட்டு பார்ப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க 2 ஹவர்ஸு 1 ஹவர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியல் டிரைவிங் அசஸ்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஜஸ்ட்டு ரோட்டில் போவீங்க, அவங்க லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் அவங்க ஒவ்வொரு சிக்னலாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கே உள்ள ரூல்ஸ் பிரகாரம், ரோட் ரூல்ஸு, கார் ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி ஓட்டி காமிக்கணும். நீங்கள் பிரேக் பிடிக்கிறதுலேருந்து கீர் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க சிங்கிள் பாயிண்ட்டாக நோட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது, பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைவே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். இனிஷியல் டிரைவிங் அசஸ்மெண்ட் தாண்டிட்டிங்கன்னா ஸோ அது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆர்டிஏ ரோட் டெஸ்ட்டுக்காக. அதே தான் சேம் இண்டிபெண்டன்ட் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்களோ அதேமாரி ஹைவே ட்ரைனிங் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டிஏ ரோட் டெஸ்ட் நீங்கள் புக் பண்ணிட்டு அவங்க கூட 2 பேர் கூட வருவாங்க. நீங்கள் மொத்தம் 4 பேர் இருப்பீங்க. நம்ம டெஸ்ட்டு வைக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்மளை பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி 2 நம்மளை மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டுறீங்கனாக்கா அடுத்து அவங்க ஓட்டுவாங்க, செகண்ட் பர்சன் ஓட்டுவாங்க, அடுத்து தேர்ட் பர்சன் ஓட்டுவாங்க. 3 பேருக்கும் ஒரே டைமில் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது தான் ஸ்டெப்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்றைக்கு பாஸ் ஆகிறீங்களோ அன்றைக்கே மேக்ஸிமம் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இது தாங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லுமே இதுதான் ஸ்டெப்ஸாக இருக்கும். நான் ஈகோ டிரைவில் போட்டதுனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேக்ஸிமம் இதே ஸ்டெப்ஸ் தான் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் வரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வீடியோ எடுத்தோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்கூல் தான் துபாயில். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் டிரைவிங் அசஸ்மெண்ட் நம்ம இன்றைக்கி இதுக்காக தான் வந்திருக்கோம், இனிஷியல் டிரைவிங் அசஸ்மெண்ட்டுக்கு. ஸோ எனக்கும் சில அட்டம்ஸ்லாம் அடிச்சிருச்சு. நானும் அன்லிமிட்டெட் போட்டிருக்கறனால நான் திரும்ப புக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் சிட்டி மீன்ஸ் நம்ம டேரா துபாய் கராமா இந்த சைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்ம ஒரு பஸ்ஸு சில ட்ராவலுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பேண்ட்ரி எல்லா வசதியும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ரூம்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வரது தான் பெஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம நார்மல் காஸ்ட்டோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். நான் ரூம்லேருந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் எனக்கு எதுவும் வாங்கலை இங்கே. ஸோ இதுதான் மெயின் பிரான்ச்சோட ஃப்ரண்ட் சைடு. இங்கே தான் பஸ் நம்ம திரும்பி போகிறதுக்காக பஸ் இங்கே தான் நிற்கும், இங்கே தான் வரும். ஸோ நான் பார்க்கிங் ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, அது 2 பிரான்ச்லேயே இருக்கும். அல்கூஸில் எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. 2 பிரான்ச்லேயுமே பார்க்கிங் டெஸ்ட் இருக்கும். நான் அல்கூஸில் தான் முடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஸ்லோப் பார்க்கிங் ஒரு மேம்பாலம் மாதிரி இடத்துல அதான் ஸ்லோப் பார்க்கிங். ஸோ எல்லா பார்க்கிங்கும் 5 பார்க்கிங்குமே இதிலே கவர் ஆகிடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.